கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்ந்து எழுந்து நின்று பாராட்டினார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் தெற்காசிய நாடுகள் மீது படையெடுத்த 1000வது ஆண்டு விழா பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதன் 1000வது ஆண்டு விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. பிரதமர் மோடி பங்கேற்ற இந்த விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் இளையராஜா இசையில் உருவான ஓம் சிவோகம் பாடல் இசைக்கப்பட்டது. பாடல் முடிந்தவுடன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று பிரதமர் மோடி கைத்தட்டி இளையராஜா உள்ளிட்ட குழுவினரை வாழ்த்தினார். பின்னர் சிவபுராணத்தின் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சிவபெருமான் பாடலை இசைஞானி இளையராஜா பாடினார். தொடர்ந்து இளையராஜாவின் திருவாசக சிம்பொனியில் இடம்பெற்ற பூபார் சென்னி மன்னன் பாடல் இசைக்கப்பட்டது. இசை நிகழ்ச்சியை பிரதமர் மோடி கைகளால் தாளம் போட்டபடி ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். பார்வையாளர்கள் அனைவரும் இளையராஜாவின் இசையை மெய்மறந்து ரசித்தனர். இதையடுத்து பேசிய இசைஞானி இளையராஜா பூபார் சென்னி மன்னன் பாடலை மாணிக்க வாசகர் எவ்வாறு எழுதினார், அதன் பின்னணி குறித்து விளக்கினார். இறுதியாக பிரதமர் மோடிக்கு இளையராஜா நன்றி கூறினார். தாமே தமக்கு விதி வகையும் விதிங்கிறத தனியா இல்லடா, நீயே விதிச்சுக்கிற. இது பிடிக்கும் அது பிடிக்காது, எனக்கு உப்பு ஜாஸ்தியா போட்ட, புளி கம்மியா போட்ட, காரம் ஜாஸ்தியா போட்ட, இதெல்லாம் நீ விதிச்சுக்கிற விதி வகை. அந்த விதி என்று ஒன்று கிடையாது. அவன் கடல் புகழ்ந்ததற்கு சேர்ந்தது. சீக்கிரமா நேரத்தை பாருங்கன்னு பாடுறார். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை எடுத்த நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.